ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேஎம் விளாக்ஸ். இன்றைக்கி நம்ம சுவையான உருண்டை குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம 2 மணி நேரம் ஊற வச்ச கடலப்பருப்பை ஒரு மிக்சி ஜாரில் போட்டு குறைன்னு அரைச்சி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கணும். அதோட கொஞ்சம் பொடியாக நறுக்கிய வெங்காயம் சேர்க்கணும். தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு முருங்கைக்கீரை போட்டுக்கணும். 1/4 டீஸ்பூன் சோம்புத்தூள், மிளகாத்தூள், அதாவது சிக்கிய பூண்டு போட்டு வச்சுக்கணும். அப்புறம் தாளிக்கிறதுக்கு ஒரு எண்ணெய் சட்டியை வச்சு 2 டீஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கணும். கறி வடகம் போட்டு தாளிக்கிறோம். பச்சை மிளகாய் போட்டு தாளிக்கிறோம். அதில் பொரியாக நறுக்கிய வெங்காயம் கொஞ்சம் சேர்த்து வதக்கி, கருவேப்பிலை போட்டு வதக்கி, கரைச்சி வச்ச குழம்பு எடுத்து எண்ணெய் சட்டியில் ஊற்றி மூடி வச்சிடணும். கொதிக்கிற வரைக்கும் நம்ம மூடி வச்சு கொஞ்சம் நல்லா கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். அதுக்குள்ளே நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த கடலப்பருப்பு கலவையை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிறோம். எல்லா கலவையும் சேர்ந்து பிசைஞ்சு கொஞ்சம் சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்து வச்சுக்கணும். குழம்பு நல்லா கொதிக்க விட்டு உருண்டையை போட்டு நல்லா கொதிக்க விடணும். சின்ன சின்ன உருண்டைங்களாக எடுத்து உருட்டி ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கிறோம். இது மாதிரி செஞ்சு பாருங்கள், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ குழம்பு கொதி வந்ததும் உருண்டையை ஒன்று ஒன்றா எடுத்து மெதுவாக போட்டு மூடி வச்சிடணும். உடனே கிண்டி விடாமல் அப்புறம் ஒரு 5 நிமிஷம் கழித்து தட்டை திறந்து மெதுவாக கிண்டி விடணும். நம்ம அப்போ உருண்டை உடையாமல் இருக்கும். நம்ம முருங்கைக்காய் அதில் போட்டிருக்கோம், அது கொஞ்சம் வாசத்துக்காக போட்டிருக்கோம். மறுபடியும் இன்னும் ஒரு 5 நிமிஷம் கழித்து நல்லா கொதி வந்துடும். உருண்டை வெந்திருக்கும். எடுத்து உருண்டை வெந்திருக்கா என்னன்னு பார்த்தோன்னா உருண்டை நல்லா வெந்து வந்துருச்சு. இது பாருங்கள், உருண்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.